அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் 2 முக்கியமான விசேஷங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினம் வாஸ்து நாள் மற்றும் ஷக்தில ஏகாதசி. சனிக்கிழமையோடு ஏகாதசி சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. இப்போது வாஸ்து நாளுக்கு நாம் என்ன பண்ணணும், ஷக்தில ஏகாதசி என்று நாம் என்ன பண்ணணும் என்றதை நாம் பார்க்கலாம். நாளைய தினம் வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் எதற்காக செய்யப்படுகின்றது அப்படின்னா, வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷத்தை நீக்குவதற்கு இந்த வாஸ்து பூஜை செய்யப்படுகின்றது. இந்த கல்யாண பூசணிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்யாண பூசணிக்காயை கோலம் போட்டு அதில் வச்சு விதிப்பிரகாரம் அந்த பூசணிக்காய்க்கு பூஜைகளை பண்ணி வீட்டினுடைய நிலைவாசலில் கட்டுகின்ற ஒரு பிரதானமான ரொம்ப பெரிய ஒரு முறை அது நம்மால் செய்ய முடியாது. அது இல்லாமல் எளிமையாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாஸ்து பூஜை எப்பொழுதுமே காலை நேரத்தில் செய்வது சிறந்தது. ஒரு 5லிருந்து 7 மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்து முடிக்கணும். இப்போ வீடு வேணும் எங்களுக்கு, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த வாஸ்து பூஜையை பண்ணலாம். நாங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கிறோம், வாஸ்து குறைபாடு இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கிறோம், வாஸ்து குறைபாடு இருக்குது, அந்த குறைபாட்டால் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் இந்த பூஜையை செய்யலாம். அழகாக ஒரு கலசத்தை அமைக்கணும். கலசம் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொம்பு எடுத்துக்கோங்க. சொம்பு இல்லைன்னா ஒரு பித்தளை கிளாஸு அல்லது செப்பு கிளாஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். எடுத்து அதில் தண்ணீரை நிரப்பி ஏதாவது 3 திரவியங்கள், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் போட்டு வெற்றிலையோ அல்லது மாவிலையோ வச்சு, ஒரு தேங்காயை வச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சு, ஒரு பிள்ளையாரை பிடிச்சு பிள்ளையாருக்கு பூ வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த கலசத்திற்கும் பூஜை பண்ணுங்க. வாஸ்து பகவானினுடைய போற்றிகள் இருக்கும். சோடசோபச்சார பூஜையெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியலன்னாலும் இந்த வாஸ்து பகவானினுடைய போற்றிகள் இருக்குது. அல்லது ஓம் வாஸ்து பகவான் நமஹா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வாஸ்து பகவான் போற்றிகள் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு தூப தீபஹாரத்தி நைவேத்தியம் எல்லாம் காட்டிட்டு என்ன குறை இருக்குது, நீங்கள் வசிக்கின்ற அந்த சொந்த வீட்டிலோ வாடகை வீட்டிலோ என்ன குறை இருக்குன்றத சொல்லணும். குறை தெரியல, ஆனால் ஏதோ வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு அந்த கலசத்தை எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயை தனியாக வச்சுடுங்க. அந்த கலச தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதில் மாவிலையோ அல்லது வெற்றிலை எது மேலே வச்சுருக்கீங்களோ அதை வச்சு அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சுக்கோங்க. எல்லாரும் பிரசாதமாக குடிக்கலாம். அதற்கு பிறகு செடிகளில் கொட்டிடலாம். அந்த பிள்ளையார் இதெல்லாம் தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல நாம் கொட்டலாம். தேங்காயை மறுநாள் சுவாமிக்கு உடைச்சிடலாம். இந்த மாதிரி இந்த வாஸ்து நாள் வரும்பொழுதெல்லாம் வாஸ்து பகவானை நாம் ஆராதனை பண்ணினோம் அப்படின்னா அந்த வாஸ்து குறைபாடுகள் அவ்வளவாக நம்மை பாதிக்காது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த வாஸ்து பூஜையை பண்ணுங்கள். சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் பண்ணலாம். அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாஸ்து குறைபாடு இருக்குன்னாலும், சொந்த வீட்டிலையே இருக்கிறோம் வாஸ்து குறைபாடு இருக்குன்னாலும் இந்த வாஸ்து பூஜையை பண்ணலாம். இது வாஸ்து பூஜைக்கான விசேஷங்கள். அடுத்து ஷக்தில ஏகாதசி, சனிக்கிழமை ஏகாதசி, 2ம் கலந்து வந்தது சிறப்பு. சத்யநாராயணர் பூஜையை செய்யலாம். பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை கொஞ்சம் அழகாக சிறப்பான விதத்தில் அர்ச்சனை பண்ணலாம். விளக்குகளை ஏற்றி துளசி, மல்லிகை இந்த மாதிரி பூக்களை கொண்டு போகலாம், கொடுத்து நாம் வணங்கிக்கலாம். இந்த ஷக்தில அப்படின்னா, தில அப்படின்னா எள்ளு, ஷட்டுன்னா 6. இந்த எள்ளை 6 விதத்தில் நாளைய தினம் நம்ம பயன்படுத்தணும். என்ன அப்படின்னா, முதல்ல அந்த எள் இருக்கு இல்லையா, வெள்ளை எள்ளையே நீங்கள் பயன்படுத்துங்க போதும். அந்த எள்ளை நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் கொஞ்சம் போட்டு ஒரு 4 எள் போடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு அந்த எள் கலந்த தண்ணீரால் குளிக்கணும். இது 1. அடுத்து குளித்த பிறகு ஒரு 4 எள் தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை நாம் குடிக்கணும்.
அடுத்து குளிப்பதற்கு முன்பாக இந்த எள்ளை வந்து பொடி செஞ்சு அந்த எள்ளை வந்து உடலெல்லாம் பூசிட்டு அதற்கு பிறகு எள் கலந்த தண்ணீரால் குளிக்கணும். இப்போ 3 ஆயிடுச்சுங்களா, அந்த எள் மாவை வந்து உடம்பெல்லாம் பூசிக்கணும், எள் கலந்த தண்ணீரை கொண்டு குளிக்கணும், எள் கலந்த தண்ணீரை நாம் அதாவது உள்ளுக்கு எடுத்துக்கணும், குடிக்கணும். இந்த 3 முறை. அடுத்து சமையல் செய்யும்போது எள்ளை பயன்படுத்தி ஏதாவது சமையல், எள் தொகையல் இந்த மாதிரிலாம், எள் உருண்டை இந்த மாதிரி ஏதோ ஒன்று நாம் செய்யலாம். எல்லாமே வெள்ளை எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்போ சமையலுக்கு நாம் பயன்படுத்தணும். அடுத்து இந்த எள்ளை வந்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஈஸ்வரருக்கு எள் கொண்டு அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ண எல்லையெல்லாம் எடுத்து கோமாதாவிற்கு நாம் வந்து உணவாக கொடுக்கணும். இது வந்து 5வது முறை. அடுத்து 6வது வந்து எள்ளை வந்து யாருக்காவது தானமாக கோவிலில் பூஜை செய்கின்ற ஐயருக்கு கொஞ்சம் நிறைய தட்சணையை வச்சு தானமாக கொடுக்கணும். இப்படி எள்ளை நாளைய தினம் 6 விதத்தில் நாம் வந்து பயன்படுத்தணும். இதற்கு ஒரு அறிவியல் காரணமும் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலம் பனிக்காலம், அதனால் உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இதன் மூலமாக சளி தொல்லை இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஏற்படும். அப்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எள்ளு வந்து கொஞ்சம் உஷ்ணம், சூடு அதிகம். அதை நாம் இந்த முறையில் நாம் உடம்பெல்லாம் பூசி குளித்தோம் அப்படின்னா அதாவது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த காலத்தில். அந்த எள் பொடியை வந்து உடம்பெல்லாம் நம்ம பூசி குளிக்கும்போது அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா எள்ளில் வந்து அந்த ஆயில் கண்டென்ட் அப்படின்றது இருக்கும். அதனால் வந்து இந்த ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும். மீதி வந்து நாம் எள்ளை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கும்போது உடல் வந்து கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூட்டின் காரணமாக வருகின்ற அந்த வியாதிகள் என்பது நமக்கு வராமல் இருக்கும். இதுதான் அறிவியல் காரணமும். எந்த பூஜையாக இருந்தாலும் நமக்கு வந்து அறிவியல் காரணத்தையும் சொல்லி நமக்கு அந்த பூஜை முறைகள், நாம் படைக்கின்ற அந்த பிரசாதங்கள் எல்லாமே நமக்கு வச்சிருக்கிறாங்க. அதனால் அந்தந்த காலத்தில் நமக்கு என்ன பூஜைகள் இருக்கோ அதை முறைப்படி நாம் செய்யும்போது நமக்கும் சிறந்தது, நம்முடைய உடலுக்கும் சிறந்தது. இப்படியாக இந்த எள்ளை வந்து 6 விதத்தில் நாம் பயன்பாட்டிற்கு நாளைய தினம் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அடுத்து பெருமாள் கோவிலுக்கு போங்க, வீட்டிலையே பெருமாளுக்கு பூஜை பண்ணுங்க. நாளைய தினம் வந்து சாப்பிடாமல் ஒரு பொழுது இருங்க. முடியாதவர்கள் பழ ஜூஸு, டிஃபன் இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஒரு பொழுதுன்னு சொல்லும்போது எள்ளை எடுத்துக்கலாமா அப்படின்னா எள்ளை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு பேரே சக்தில ஏகாதசி அப்படின்றதுனால இந்த 6 விதத்தில் எள்ளை வந்து நாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாம் முடியல அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வந்து சேவிச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக கூட பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.